ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வா ஷாலு விலாக்ஸ். இன்றைக்கி எங்களோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாலி பிரித்து கோக்குற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வேலை இருக்கிறதுனால எங்கள் அம்மா ஏர்லி மார்னிங்கே எழுப்பி விட்டாங்க. எழுந்து வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடெலாம் துடைச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தாலி பிரித்து கோக்குறதுக்கும் டைம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உட்கார வச்சாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைமிங் ஒரு 10 o'clock முடிச்சிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். எல்லாருமே ரெடியாகி உட்காந்துட்டு இருந்தோம். ஃபைனலாக தாலி பிரித்து கோக்குறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய மனுஷன் இந்த சைடில் ஒருத்தர் ஒயிட் சாரி கட்டி குரு 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 குருன்னு பார்க்குறாங்க. வரணும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட தங்கச்சி தான். எனக்கே சிரிப்பாக வருது இந்த வீடியோவில் பார்க்கும்போது. கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே. நெற்றி சுட்டியாடும் சந்தனையில் முட்டு வச்சதாரு நான் தானே. ஃபங்க்ஷன் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மெட்டிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க புதுசாக. ஆக்சுவலாக அதுவும் மாற்றுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் போட்டுட்டாங்க. அதெல்லாம் போட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அந்த ஃபீலும் நல்லா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். போட்ட தாலிதான் காவியம் பாடுதே.
ஃபைனலாக ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கினோங்க. அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது வந்து ஆக்சுவலாக எங்களோட மேரேஜில் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினோம், தனித்தனியாக வாங்கினோம். ஆனால் இந்த மாதிரி எல்லாரையும் ரவுண்டாக நிற்க வச்சு நாங்கள் 2 பேர் ஆசீர்வாதம் வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.